அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஐ போல்ஸ். இன்று மே 11ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல் தான். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம சொல்கிற செய்தியில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி தவறுகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை ஆன்லைனில் தேடி பார்த்து இந்த நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவிடுங்க. கண்மூடித்தனமாக இந்த நியூஸ் நம்ப வேண்டாம். சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. நேற்று கூட டேட்டா மிஸ்டேக் தப்பு இருந்துச்சு. ஸோ அதை என்ன திருத்த முடியாது. ஒரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது திருத்தது கொஞ்சம் கஷ்டமானது. ஸோ அதனால் கமெண்ட்டை பார்த்துக்கோங்க. என்றைக்குமே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டையும் பார்த்துருங்க. அதில் எதுவும் தவறுகள் இருந்தால் நான் பின் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ இது ஒரு டிஸ்க்ளைமராக சொல்கிறேன். இதுக்கடுத்து நான் சொல்கிறது எல்லாமே தவறான செய்திங்க மாதிரி அர்த்தம் கிடையாது. அங்கங்கே சில தவறுகள் நடக்கலாம், நியூஸ் அதிகமாக இருக்க காரணத்தினால. அதுமாதிரி நான் ஒரு செபி அட்வைசர்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பகிர்வு. நம்ம சேனல் டெய்லி ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் இவெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதலாவது பங்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. 3311 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் 19% உயர்ந்திருக்கு. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. பட் குவார்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன டிசம்பர்லேயே 3590 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஒரு 200-300 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலனில். ஸோ குவார்டர் மட்டும் தான் வீழ்ச்சி. பட் இயரில் ஓரளவுக்கு சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது. அதேமாதிரி கிராஸ் என்பிஏ 4.83 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 4.76 குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 1.08 இருந்தது, 1.03 குறைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டுமே சூப்பராக குறைஞ்சிருக்காங்க. நல்ல ஒரு டீசெண்டான ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹3.60. கரண்ட் பேஸ் 142. டிவிடெண்டில் 2.5% கிட்ட வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து இன்னும் வந்த மாதிரி தெரியல. சில நேரம் வந்திருக்கலாம், பட் தேடி பிடிக்க முடியல. ஸோ இது வரைக்கும் வரல. சில கம்பெனி வந்து உடனே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. சில கம்பெனி லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டிவிடெண்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு 10-20 நாள் கழிச்சு கூட ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனியில் வந்த மாதிரி தெரியல. கூடிய வரையில் வரும்னு எதிர்பார்ப்போம். செக்டர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்கில் இருக்காங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் 139 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 70% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 457 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ கிட்டத்தட்ட 304 கோடியே காணும். ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி. அதே குவார்ட்டரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. ஏன்னா போன குவார்ட்டரில் 114 கோடி தான் ப்ராஃபிட்டு. இப்போ அதை விட அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க. 23% உயர்ந்திருக்கு குவார்ட்டரில். பட் இயரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வந்து ஒப்பிட்டு பார்க்க தான். மற்றபடி கம்பெனி பேங்க்கு 139 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 20 பைசா தராங்க. கரண்ட் பேஸ் 57. டிவிடெண்டில் 4% அதிகமாக வருது. செக்டர் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கில் இருக்காங்க பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். பேங்க் ஆஃப் இந்தியா 1439 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலனில். இது இயரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 7% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டீசெண்டான ரிசல்ட்டு. குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 23% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன டிசம்பர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 400 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி கிராஸ் என்பிஏ 5.35 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 4.98 குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 1.41 இருந்தது, இப்போ 1.22 குறைஞ்சிருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ நல்லா குறைச்சிருக்காங்க. ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க பேங்க் ஆஃப் இந்தியா. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹2.80. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 2%. செக்டர் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க். ஈச்சர் மோட்டார்ஸ் லிமிடெட் 1070 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 8% வந்திருக்கு. குவார்ட்டரில் 7% வந்திருக்கு. நல்ல ஒரு டீசெண்டான ரிசல்ட் தான் இயர்லையும் குவார்ட்டர்லையும். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹51. கரண்ட் பேஸ்க்கு கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 4657. ஸோ டிவிடெண்டில் 1% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து இன்னும் வெளிவந்த மாதிரி தெரியல. கூடிய வரையில் வரும். செக்டர் நம்ம எல்லாம் தெரிஞ்ச வெஹிக்கிள்ஸ் தான். அடுத்து டீலிங் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு 25 கோடியே 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் 24% வந்திருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 20 கோடி, இப்போ 5 கோடி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 2 கோடி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்ட்டரில் 9% வந்திருக்கு. இயரில் 24% வந்திருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது டீலிங்ஸ் இந்தியா லிமிடெடோட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹8 நார்மல் டிவிடெண்டாகவும் ஸ்பெஷல் டிவிடெண்டாக ₹5. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ₹13 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. கரண்ட் பேஸ் 340. ஸோ டிவிடெண்டில் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 3.25% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 12 ஜூலை 2024 இருக்கலாம். அது ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டவுட் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க டீலிங் இந்தியா லிமிடெட். டிவிஎஸ் ஸ்ரீசக்ரா லிமிடெட் 223 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 6% வந்திருக்கு. குவார்ட்டரில் பெரிய உயர்வுலாம் இல்லை. போன குவார்ட்டரோட ஒரு 30 லட்சம் கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயரில் மட்டும் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட், இல்லை ஃப்ளாட்டான ரிசல்ட் மட்டும் தான் தெரியுது. ஏன்னா குவார்ட்டரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கரண்ட் பேஸ் 3998, கிட்டத்தட்ட ₹4000. ஸோ 1% வருது டிவிடெண்ட். ரெக்கார்ட் எஸ்டேட் வெளியே வரல. செக்டர் வந்து டயர் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாரதா கிராப்ஸ் லிமிடெட் 360 கரண்ட் பேஸு.
ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1% வருது. ரெக்கார்ட் எக்ஸிட் இன்னும் வெளியே வரல. செக்டார் வந்து பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. தெர்மேக்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 4581, 12 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 0.25%. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 5 ஜூலை 2024. செக்டார் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. திலீப் பில்ட்கான் லிமிடெட் 470 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 0.25%. செக்டார் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. ரெக்கார்ட் எக்ஸிட்டுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டெர்லிங் டூல்ஸ் லிமிடெட் 362 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 2 ரூபா டிவிடெண்டில் 0.5%. செக்டார் ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 273 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 2 ரூபா 50 டிவிடெண்டில் 1%. செக்டார் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. நீதா ஜெலட்டின் இந்தியா லிமிடெட் 927 கரண்ட் ப்ரைஸ், 6 ரூபா டிவிடெண்டில் 6%க்கு அதிகம். செக்டார் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். சாகர் சாஃப்ட் இந்தியா லிமிடெட் 205 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 2 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1%. செக்டார் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. எமி ஆர்கானிக்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1207, 3 ரூபா டிவிடெண்டில் 0.25%. செக்டார் வந்து ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க. சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 560 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 4 ரூபா டிவிடெண்டில் 3.25%. செக்டார் பார்த்தீங்கன்னா லூப்ரிகன்ஸில் இருக்காங்க. கண்ட்ரோல் பிரிண்ட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 909, 5 ரூபா டிவிடெண்டில் 0.5%. செக்டார் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க, முக்கியமாக பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட தொழிலில். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 672 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 1 ரூபா டிவிடெண்டில் 0.25%க்கும் குறைவு. செக்டார் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். பன்ஸ்வாரா சின்டெக்ஸ் லிமிடெட் 147 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 1 ரூபா டிவிடெண்டில் 6%க்கும் அதிகமாக இருக்குது. செக்டார் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் லிமிடெட் 1534 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 5 ரூபா 50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 0.25%க்கும் அதிகம். செக்டார் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஐநாக்ஸ் வின் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 543, 3:1 போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு 3 ஷேர் போனஸு. டோட்டலாக ஒரு ஷேர் 4 ஷேராக மாறும். ப்ரைஸும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 4ஆல் வகுத்திங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இதெல்லாம் பழைய செய்தியாக இருந்தாலும் ரெக்கார்ட் டேட் கூட அறிவிச்சிருந்தாங்க 18 மே. இப்போ வந்து அதை ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்றைக்குமே ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் வந்து கொஞ்சம் லேட்டாகவும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சில நேரம் அனௌன்ஸ் பண்ண ரெக்கார்ட் டேட்டை மாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு தடவைக்குள்ளே இல்லை 2 தடவை கூட மாற்றலாம். ஸோ என்றைக்குமே ஒரு கம்பெனியோட நம்ம ஹோல்ட் பண்ணுறோம்னா அவங்க ரெக்கார்ட் டேட் முடிகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா கீப்பான அதை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க 18 இருந்தது, இப்போ 25 மாற்றிருக்காங்க. இது ஒரு சனிக்கிழமை. ஸோ எக்டேட் வந்து 24 மேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். செக்டார் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. ஐநாக்ஸ் வின் லிமிடெட் முக்கியமாக விண்ட் பவர் சம்மந்தப்பட்ட தொழிலில் தான் இருக்காங்க. அடுத்து மோத்திலால் ஓஸ்வால் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 2147 ரூபா கரண்ட் ப்ரைஸ், இவங்களும் 3:1 போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு 3 ஷேர் போனஸ், இவங்களும் 4 ஷேராக மாறிடும். ப்ரைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட்டை வந்து கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 ஜூன் 2024 தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டார் வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி தான், ஸ்டாக் புரோக்கிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதாவது இது கொடுத்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் இருக்குது. ஒரு 90% கம்பெனியை எடுத்துருவாங்க, சில கம்பெனி மட்டும் தான் மறுத்துருவாங்க. அதில் நம்ம பார்க்க போகிற முதலாவது பங்கு ஜேபி கெமிக்கல் அண்ட் ஃபார்மாசிட்டிக்கல் லிமிடெட் 1801 கரண்ட் ப்ரைஸு, 17 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ரூபாலேருந்து 9 ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்டர்நேஷனல் கன்வேயர்ஸ் லிமிடெட் 83 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 17 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டார் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 1 ரூபா இல்லை 1 ரூபா 10% ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். பந்தன் பேங்க் லிமிடெட் 187 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 17 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டார் வந்து பிரைவேட் செக்டர் பேங்க். 1 ரூபா 50% ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது 1 ரூபா தருவாங்க. டிபிஎல் பிளாஸ்டெக் லிமிடெட் 89 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 22 மேலே போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட்டு செக்டார் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங். டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 60 பைசா போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம், 50லேருந்து 60 பைசா. பாரத் பூஷன் ஷேர் அண்ட் கமாடிட்டி புரோக்கர் லிமிடெட் 332 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 22 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 பேர் இருக்கிறாங்க. செக்டார் வந்து அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் வராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 60 பைசா ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பிஜி இன்வெட். ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 97 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 22 மேலே இவங்களும் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. அங்கே வந்து இன்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதாவது டிவிடெண்ட் தான் அது, பட் அதை டிவிடெண்ட் சொல்ல முடியாது, அது இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஒரு அமௌண்ட்டை இந்த சின்ன அமௌண்ட்டை தான் டிவிடெண்டாக தருவாங்க, மற்றெல்லாம் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனாக தருவாங்க. ஸோ அது வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட வருஷம் ஒரு கோட்டருக்கு 3 ரூபா கொடுக்குறாங்க நம்ம தலைவர் வச்சுருக்க ஸ்டாக்கு. ஸோ அவரும் எதிர்பார்த்துட்டு டிவிடெண்ட் காண்டி கிட்டத்தட்ட 16,000 ரூபா வரும்னு நினைக்கிறேன் நம்ம தலைவருக்கு இந்த டிவிடெண்ட் கிடச்சிருந்தா. ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ஹோல்டிங் வச்சுருக்காரு. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதேமாதிரி இதற்கான ரெக்கார்ட் வந்து 28 மே 2024. செக்டர் பார்த்திங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க.
பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அடுத்து முத்தூட் கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட். இவங்க 287 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 23 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து நான் NBFC. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ரூபா இல்லை 5 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்கலாம். பட் ரொம்ப வருஷம் முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே டிவிடெண்ட் கொடுப்பாங்களா இல்லை அதோட குறைஞ்சி கொடுக்கலாம், ஏன்னா பல வருடங்களுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பிஸ்னஸை பொறுத்து இருக்குது. டொரண்ட் ஃபார்மாசூட்டிக்கல் லிமிடெட் 2061 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 24 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஃபார்மாசூட்டிக்கல். டிவிடெண்ட் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே ஆல்ரெடி 22 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு சின்ன டிவிடெண்ட் தான் எதிர்பார்க்கலாம். ஒரு 8லேருந்து 15 ரூபாக்குள்ளே எடுக்கலாம், இல்லைனா அதிகமாகவும் தரலாம் கம்பெனியை பொறுத்து. குஜராத் கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 112 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 27 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து பேக்கேஜிங்கில் இருக்காங்க. முக்கியமாக கிராஃப்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்காங்க. 1 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பால்மரன் லேரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 747 ரூபா. 28 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்டு ரிசல்ட்டு அதோடு சேர்த்து போனஸு, பைபேக்கு, ஸ்பிரிட்டு கிட்டத்தட்ட எல்லா ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. போன வருஷமும் இதே மாதிரி தான் சொன்னாங்க, பட் எடுக்க முடியல. சில காரணத்தினால தவிர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் டிவிடெண்டை மட்டும் கொடுத்தாங்க. ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி செஞ்சாலும் செய்யலாம், இல்லைனா கொடுக்க கூட செய்யலாம். ஏன்னா போன தடவை அது வேறு சில காரணத்துக்காக டிவிடெண்டு, போனஸு, ஸ்பிரிட்டு எல்லாத்தையுமே வேண்டான்ட்டு கடைசியில் டிவிடெண்ட் மட்டும் கொடுத்தாங்க. ஸோ இந்த தடவையும் அது மாதிரி கொடுத்தாலும் கொடுக்கலாம். டிவிடெண்ட் மட்டும் கொடுக்கலாம், இல்லைனா பைபேக்கு, போனஸு, ஸ்பிரிட்டு இந்த 3ல் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், இல்லைனா 2மே கொடுக்கலாம். அது கம்பெனியை பொறுத்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கும். போன தடவை இதே மாதிரி தான் சொன்னாங்க. அதேமாதிரி இவங்களில் இன்னொரு கம்பெனி இருக்குது, பால்மரன் லேரி இன்வெஸ்ட்மெண்ட் கோ லிமிடெட்னு. இந்த 2 ஸ்டாக்குமே என் கம்பெனி என்கிட்ட ஒரு தடவை பெரிய லெவலில் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் விற்றதுக்கப்புறம் இப்போ ஸ்டாக் எங்கேயோ போயிட்டு அதுமாதிரி நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது இந்த பால்மரன் லேரி. செக்டர் பார்த்திங்கன்னா NBFC, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 30லேருந்து 33 ரூபா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அப்போலாம் வந்து 400 ரூபா கிட்ட இருந்துச்சு, 300 ரூபா 400 ரூபாட்ட. இப்போ டபுள் ஆகிட்டு ஸ்டாக்கு. ஸோ இப்போதைக்கு டிவிடெண்ட் கொஞ்சம் குறைஞ்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா ரஜினி ரீட்டைல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 85. 29 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்பீட் கொடுக்காங்கன்னு பார்க்கணும். ஃபேஸ் வேல்யூ இப்போ 5 இருக்குது, 1, 2 இல்லை 3 அது என்னங்கிறத கம்பெனி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். செக்டர் வந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அண்ட் வாட்சஸில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எவ்வளோ தான். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நிறைய கேட்குறீங்க. நான் கமெண்ட்டை படிப்பேன், பட் உடனே பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உடனே பதில் சொல்லுவேன், இல்லைனா கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லுவேன். அதுமாரி உங்கள் கமெண்ட்டை படிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வர கமெண்ட்டே கம்மி தான். அதையும் படிக்கலைன்னா அப்புறம் நான் யூடியூப் வச்சுருக்கிறதுல அர்த்தமே இருக்காது. ஸோ நல்லா படிச்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு கேள்விக்கான சரியான பதில் வரும்போது நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க. அதுக்குன்னு எந்த ஸ்டாக் மேலே போகணும் கீழே போகணும்னு கேட்காதீங்க. எந்த ஸ்டாக்கில் டிவெண்டு, போனஸு, ஸ்பிட்டு இதெல்லாம் எந்த டேட்டு, ரெக்கார்ட் டேட்டு இந்த மாதிரி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. உடனே ரிப்ளை பண்ணுவேன். உடனே இல்லைனா ஒரு நாளுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.